கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். தினம் புதிதாக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சராயிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கூட வழக்கூட தள்ளுபடி, அந்த எதிர்த்தரப்பு வழக்கூட தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்கலாம்? நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக இருக்கிறேன். இந்திய உச்ச நீதிமன்றம், நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இன்றைக்கு உயிர் துடிப்புடன் நாட்டு மக்களை அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கின்ற அமைப்பாக நீதிமன்றம் ஒன்றுதான் மக்களின் நம்பிக்கையிடமாக இருக்கின்றது. அதிலே பல வகையான தீர்ப்புகள் சில நேரங்களே மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, மனப்பாதிப்பை, நம்பிக்கையை சீர்குலைக்கின்ற தீர்ப்புகளை சில நேரங்களிலே வழங்கப்படுகின்றன. இன்றைக்கு கவர்னருக்கு எதிராக தான் நம்ம வழக்கு தொடுத்தோம். குடியரசுத் தலைவருக்கு சேர்த்து நீங்கள் அவகாசம் கொடுத்துருச்சு, மசோதாக்களை இவ்வளோ நாள் தான் நீங்கள் வச்சிருக்கணும்னு சொல்லி, அப்படியே வரலாற்று திருப்பக்க தீர்ப்பு. அதே போன்று இந்த 370 காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பெல்லாம் மறுபரிசீலனை பண்ணுன்றதான் எங்களை போன்றவுடைய வழக்கறிஞர்கள், சட்ட ஆய்வாளர்கள், அறிஞர்கள், பொதுமக்களுடைய வேண்டுகோள். ராமர் கோவிலில் வழங்கப்பட்ட தீர்ப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முத்தாலாக் வழக்கு, பொது சிவில் சட்ட வழக்குகள்லாம் நாட்டு மக்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டியான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றத்தை நாடு எதிர்பார்க்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஓரவஞ்சனையாகத்தான் இந்த தீர்ப்புகள் இருக்கிறதாக நான் ஒரு வழக்கறிஞராக கருதுகிறேன். ஒன்று, ஜாமீன் என்பது ஒரு வழக்கில் ஒருவரை குற்றம் சொன்னாலே அவர் குற்றவாளி அல்ல, நோ அக்யூஸ்ட். ஒரு அக்யூஸ்ட்னே சொல்லக்கூடாது, குற்றம் சாட்டப்பட்டவர். அவருக்கு தண்டனை வழங்கினால்தான் அவர் குற்றவாளி. அதுவும் 2 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால் தான் பதவியை நீடிக்க முடியாது என்பது நீதியரசர்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் நீண்ட ஆண்டுகளாக பிணை ஜாமீன் செந்தில் பாலாஜிக்கு மறுக்கப்பட்டது. அதுவே கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது, சட்டவிரோதமானவை தான். நாங்கள் ஒரு வழக்கறிஞராக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். அதில் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ், பாஜகவுடைய அரசியல் தூண்டுதல். செந்தில் பாலாஜி ஒரு 3 மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் மாதிரி செயல்படக்கூடிய துடிப்பு உள்ள இளைஞராக இருக்கிற காரணத்தினால அவர் ஆட்டத்தை கண்டு ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையும் டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி பயந்து கொண்டு தேவையில்லாத விஷமத்தனமான செய்திகளை நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு போனதுனால நாடாளுமன்றத்தில் அவர் ஜெயிலில் நீங்கள் வச்சுட்டா கொங்கு மண்டலத்தை நாங்கள் கொடி கட்டி பறந்துருவோம் அப்படின்னு ஆட்டுப்புழுக்கையும் டெட்பாடி எடப்பாடின்னு சொன்னதுனால தான் ஜாமீன் நீண்ட நாட்கள், நீண்ட ஆண்டுகளை இழுத்தது. ஆனால் அவர்கள் நோக்கம் 2. ஒன்று, செந்தில் பாலாஜியை சிறையில் வச்சுட்டா கொங்கு மண்டலத்தில் கொடி கட்டி பறந்துடும் பாஜக அதிமுக. 2வது, சிறை கொடுமைகளை தாங்க முடியாமல் அவர் ஒரு எட்டப்பனாக, சிண்டேவாக மாறி விடுவார் என்று கருதினார்கள். நான் தூக்கு மேடை கூட ஏறுமுனையை தவிர திராவிட மாடல் தளபதிக்கும் திமுகவுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன், மடிந்தாலும் சிறையில் மடிவேனை தவிர துரோகம் இல்லை என்று செந்தில் பாலாஜி உறுதியாக நின்றுட்டார். அதே பெரிய இடி பாஜகவுக்கும் அதிமுக எடப்பாடிக்கு. அதற்கு அடுத்து சிறையிலிருந்தே சுழன்றார், பணியாற்றினார், பம்பரமாக தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய சீடர்களை முடுக்கி விட்டார். கொங்கு மண்டலம் திமுக கோட்டையாக மாற்றி காட்டினார். அசந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஜாமீனில் வந்தார். இப்போ நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரை சிறைக்கீழே வச்சுட்டோமாங்க, டெபாசிட்டாவது வாங்கலாம்னு கருதுறாரு டெட்பாடியே நம்ம ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை. பாஜக சங்கி கூட்டம் கருதுது. இதில் நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்புது எனக்கு விசித்திரமா இருக்கு. ஒன்று ஜாமீன் வேணுமா அல்லது பதவி வேணுமா அப்படின்ற கேள்வியே அந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அவர் சாட்சிகளை மிரட்டினார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. இருந்தால் ஜாமீனை ரத்து பண்ணலாம். நீங்கள் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. எனக்கு கிடைச்ச சட்ட அறிவில் நான் ஒரு வழக்கறிஞர், சாதாரண சாமானியமானவன். நான் பூணல் போடாத அவங்க பாணியில் சொல்ற சூத்திரன் வழக்கறிஞர், சீர்மரபினர். நாங்களாம் சாதாரணமானவன், திராவிடன், தமிழன்.
எங்களுக்கு கிடைச்ச அறிவு, சட்ட அறிவுல எனக்கு கிடைச்சது என்னன்னா, அவர் ஜாமீனில் வரும்போது கண்டிஷன் போடுவாங்க. கண்டிஷன், அந்த கண்டிஷனை ஏதாவது மீறி இருந்தால் ஜாமீனை ரத்து பண்ணி நீங்க உள்ள வைக்கலாம். உள்ள வச்சு வேகமா நீங்க வழக்கு நடத்தலாம், தண்டிக்கலாம். இதுல மாறுபட்ட கருத்து இல்லை எனக்கு. தவறு செய்த யார் இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். ஊழல் குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. 32 தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அது யாரா இருந்தாலும். ஆனா இந்த கேள்வியே எனக்கு இதுவரைக்கும் ஜாமீன் வேண்டுமா மந்திரி பதவி வேணுமான்னு கேட்கறது எப்படின்னு எனக்கு தெரியல. இதுல இவங்க மந்திரி பதவி வேண்டும்னு சொல்லிட்டா ஜாமீனை ரத்து பண்ணி சிறையில் வச்சிடலாம்னு பாஜக ஒரு லாக். அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆட்டப்பதான் ஆரம்பிக்க போகுது. அவர் சொல்லிட்டாரு தெளிவா, மந்திரி பதவி வேணா ராஜினாமா பண்ணிட்டு போறாரு, ஜாமீன்ல வெளியே இருப்பார்ல. இப்ப அமைச்சர் பதவி என்பது அவர் காலில் விளங்க மாட்டின மாதிரி, காலையும் கையில விளங்க மாட்டின மாதிரி. இப்ப அவுத்து விட்ட காலை, அவுத்து விட்ட சிங்கம், அவுத்து விட்ட புலி கொங்கு மண்டலத்தில் மோதி பாருங்க. இப்ப ஃப்ரீ ஆயிடுவார். வெளியே இருக்காருல ஜாமீன்ல. சிறையிலிருந்தே ஒரு ஆட்டம் காட்டினவரு செந்தில் பாலாஜி இப்ப அவுத்து விட்ட கூண்டில் இருந்து வெளியே வந்த சிங்கமாக இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரை புரண்ட போறாரு, யாரை கடிக்க போறாருன்னு சொல்ல முடியாது. சிங்கத்துக்கிட்ட சிறுநரிகள் மோதி பாருங்க, ஆட்டு புழுக்கைய எடப்பாடிய. கொங்கு மண்டலத்தை 100% வெற்றி பெற்றுவார். இப்ப நீதிமன்றம் அதே முன் அவரை ஃப்ரீ ஆக்கிருச்சு. என்ன 2024 வெற்றி பெற்றால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மீது மந்திரி ஆகிட்டு போறாரு. 10 மாசம் தானே. இது என்ன லாஜிக்னு தெரியல. அதே போன்றுதான் நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை காவி கூட்டம் ஒரு காவி மண்டலமாக மாற்று பல்வேறு விதமான முயற்சியை பல ஆண்டுகளாக மண்டைக்காடு கலவரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கோவையை பண்ணிட்டு இருந்தாங்க. கோவை செந்தில் பாலாஜி காவி மண்டலமாக்கல, திராவிட இயக்கத்தின் மண்டலமாக மாற்றி காமிச்சார். இன்றைக்கு மனோ தங்கராஜ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்க சித்தாந்தத்தை வார்த்தெடுப்பதில் வளர்த்தெடுப்பதில் முனைப்பாக இருக்கிறார். அவர் மேல பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர், நிர்வாகத்திறம் படித்தவர், ஒரே கொள்கைவாதி, லட்சியவாதி. அவருக்கு லட்சியம் பேசுகிறார், கொள்கை பேசுகிறார். சில சந்தர்ப்பவாதிகள் சில தவறான செய்திகளை சொன்ன காரணத்தால் சில நாட்கள் அமைச்சர் எடுக்கப்பட்டார். ஆனால் திராவிட மாடல் தளபதி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினும் திராவிட இயக்கமும் திமுகவும் கொள்கைவாதிகளை என்றைக்கும் விட்டு கொடுக்காது, லட்சியவாதிகளை விட்டு கொடுக்காது. சில சோதனைகளை ஒட்டுமொத்த திமுகவுக்கு, ஒட்டுமொத்த நாட்டிற்கு ஏற்படுத்த வேண்டும் என்று காவி கருதுகிற காரணத்தால் சில கொள்கைவாதிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கப்படலாம். நிரந்தரமான இடம் கொள்கைக்கு திமுகவும் திராவிட இயக்கம் தான் என்பதற்கு உதாரணம் தான் மீண்டும் மனோ தங்கராஜ் இன்றைக்கு அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த கொள்கை வார்ப்படத்தை, அந்த கொள்கை சிங்கத்தை தெற்கு சீமையின் சார்பாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு மீண்டும் தெற்கு சீமையில் அமைச்சர் பதவி கொடுத்த திராவிட இயக்கத்தின் தளபதி நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி சார். நன்றி.